நமசிவாய. மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ஒரு நாள்ல கோடீஸ்வரன் அவங்க 2 நாள்ல கோடீஸ்வரன் வராங்கன்ற மாதிரியான விஷயமோ இல்ல ஒரு ஒரு ரொம்ப ஏதாவது ஒரு குறுகிய காலகட்டத்துல ரொம்ப பெரிய விஷயமா மாறிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸான விஷயங்களோ அல்லது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற விஷயங்களோ நம்ம பொதுவாக சொல்லுவதில்லை. அதே நேரத்துல இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற ஒரு சில முறைகள்லாம் சொல்லியிருப்பேன். ரொம்ப லேட்டா பார்த்தோம்னா ஒரு சில ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணலாம் முதல்ல கொடுத்த மெத்தடே இன்னும் ஈஸியா இருந்ததுன்னா இன்னும் அதுல நம்ம சீக்கிரமா ஏதாவது வந்திருக்கலாமே. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட ரெகுலரா வரக்கூடிய ஒரு நபர்கள் கிட்ட ஒவ்வொரு புது புது விஷயங்களாக அவர்களுடைய தேவைகளுக்காக கொடுத்து அது டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் அதை ரிப்போர்ட்ஸ் சொல்ல அதோட ஃபீட்பேக்ஸ் சொல்ல அது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் போது அது பொது இடத்திற்கு கொண்டு வருவது அப்படின்றது நம்ம ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு முறை நீங்க ஒரு நோட்ல எழுதக்கூடிய முறை. ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம நோட்ல எழுதுறது, அதே மாதிரி கடனுக்கு எழுதி வைங்கன்னு சொன்னா நிறைய பேர் எழுதி வச்சுட்டு கடன் ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ நோட் அப்படின்ற மாதிரியான விஷயம், மகாலட்சுமிக்கு ஒரு நோட் அப்படின்ற மாதிரியான விஷயம், இது எல்லாமே நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வைத்திருங்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த குலதெய்வ நோட்டையும் வைங்க, அப்பப்போ முடிஞ்சதுன்னா எழுதிட்டு வாங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தது. எல்லோருக்குமே அது உண்டான ஒரு நற்பயன் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது அதே மாதிரியான ஒரு நோட். நீங்க இதை வாங்க தேவையானது ரொம்ப பர்டிகுலரா வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால வெள்ளிக்கிழமையா ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய நோட்டா இருந்தாலும் சரி, சின்ன நோட்டா இருந்தாலும் சரி, அன்ரூல் நோட்டா இருக்கணும். இது ஒன்னே ஒண்ணுதான் ரூல். இது வேற எந்த ரூலும் கிடையாது. இதுல ரூலே அன்ரூல்டு தான். சோ அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த நோட் ஒன்னு எடுத்துக்கோங்க. முதல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த நோட்ல நீங்க மஞ்சள் வைங்க. அது மேல குங்குமம் எல்லாம் வைக்காதீங்க, மஞ்சள் மட்டுமே வைங்கள். மஞ்சள் வைத்துட்டு முதல் பக்கத்துல அந்த மஞ்சளினாலே ஸ்ரீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுத்தை எழுதி விடுங்கள். இதை நீங்க டைம் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையா பார்த்து நீங்க எழுதுறதா இருந்தா காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள எழுதுறது, அதில் ஒரு 6:15 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எழுதுறது. அதே மாதிரி இரவா இருந்தா ஒரு 8ல இருந்து 9 அங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பயனை தரக்கூடியதா இருக்கும். மத்தியான நேரம் அவாய்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நேரமும் சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த 2 நேரம் முடியலன்னா நீங்க எந்த நேரம் வேணா செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஆல்டர்னேட் டைம் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து சொல்ல முடியாது. நீங்க இந்த மாதிரியான விஷயமாக செய்து வரலாம். இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதிடுறீங்க. மனதிற்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள், தயவு செய்து வெளியில உறக்க சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை. அதே மாதிரி நீங்க இதை நேரா கொண்டு போய் மகாலட்சுமி தேவியுடைய படத்திற்கு முன்னால் வைத்து உங்களுடைய பண தேவைகள், உங்கள் வாழ்க்கையில நீங்க இந்த பண தேவை அப்படின்னு நம்ம சொல்றது இந்த மாதிரி பண தேவைகளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் செய்தும் வந்திருக்கிறார்கள். அப்புறமும் திரும்ப திரும்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம அது மாதிரியான ஒரு ரீதியான சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு தேவைகள் நிறைய மக்களுக்கு இருக்கிறதுங்கிறது ஒன்று. அதே மாதிரி எல்லா பரிகாரங்களுமே எல்லா நபர்களுக்குமே பலித்து விடுமா அப்படின்றது உடனடியாக, அதாவது ஃபாஸ்டா வர மெத்தட் சொல்றேன். எல்லாமே பலிக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் நம்ம சொல்றது. அப்ப ஒவ்வொரு நபரும் மாறுபடும், ஒவ்வொரு நபருடைய கர்மா மாறுபடும் அப்படின் போது நம்ம சில பேருக்கு சில விஷயங்கள் சீக்கிரமா ஆகும், சில பேருக்கு லேட்டா ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன உங்களுடைய தேவை, அதாவது கரண்ட் ரெக்யர்மெண்ட் ஆகட்டும், ஃபியூச்சர் ரெக்யர்மெண்ட் ஆகட்டும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஆகணும்ன்ற ஒரு அச்சீவ்மெண்ட், உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு 50 கோடியோ 100 கோடியோ இல்ல ஒரு 1000 கோடியோ, அது உங்களுடைய மனதை பொறுத்தது. அது உண்மையான ஒரு தேடுதலாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆழ்மனது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாம நான் சொல்றேனே அப்படிங்கிறதுக்காக உண்மையாவே உங்களுக்கு அந்த மாதிரியான தேவையெல்லாம் இல்ல. எனக்கு என்னப்பா, எனக்கு ஒரு 1 கோடி 2 கோடியில வீடு இருந்ததுன்னா போதும், அப்படியே நான் செட்டில் ஆயிடுவேன். இல்லைன்னா எனக்கு 1 கோடி பேக்ல வச்சு அது மாசம் மாசம் எனக்கு ஏதாவது ஒரு இன்கம் வந்துட்டு இருந்ததுன்னா அது போதும். அந்த மாதிரியான மனநிலையில் அவர்கள் அதை மட்டுமே சொல்லுங்கள். இல்லை, உங்களுடைய தேடுதல் இப்ப நான் சொல்றதையும் விட உங்களுக்கு ஒரு 5000 கோடி சம்பாதிக்கணும், ஒரு 10,000 கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. எனக்கு ஒரு 5000 கோடி நான் சம்பாதிச்சு வைக்கணும், என்னுடைய 7 தலைமுறையும் அதை வைத்து நன்றாக விருத்தி செய்து வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தா, ஏன்னா இந்த விஷயம் நம்ம செய்ய போறதே நமக்கு மட்டும் அல்லாது நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் சேர்த்து வருவதற்கான ஒரு விஷயமா. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது என்ன பண்ணா, அந்த நோட்ல வைத்து விட்டு முதல் நாள் மட்டும்தான் இந்த வேண்டுதல். முதல் நாள் டீப்பா நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. எவ்வளவு நேரம் அமர்ந்து ப்ரே பண்ண முடியுமோ ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த ப்ரே பண்ணிட்டு ஏதாவது கீழே ஒரு மேட் போட்டு அப்புறம் உட்காந்து ப்ரே பண்ணுங்க. வெறும் தரையில் உட்காராதீங்க. சோ அப்ப அந்த மாதிரியான ப்ரே பண்ணி முடித்து விட்டு அதை தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பேனா ஒன்னு எடுத்துக்கோங்க. பேனா நீங்க இந்த கலர்ல எழுதணுமா அந்த கலர்ல எழுதணுமாங்கிற எந்த ஒரு இதுவும் வேண்டாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் கலரோ அந்த கலர்ல எழுதலாம். இதுல கலர் முக்கியம் இல்ல, நாம் எழுதக்கூடிய விஷயம் தான் முக்கியம். தினசரி ஒரு பேஜ்,
நான் அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நோட் வாங்குறது வந்து நார்மலா சின்ன சைஸ் நோட்டா இருந்தாலும் போறோம். ஏன்னா டெய்லியே நம்ம எழுதணும். இது வந்து வாழ்நாள் முழுவதும் எழுதக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நோட்டையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பூஜை அறையிலே வைத்து விடுங்க. இல்லைன்னா பணப்பெட்டியில வச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. பணம் எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. ஆனா அந்த பணம் வைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து பீரோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுல நீங்க வந்து பணம் அங்கதான் பணம் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி சில பல பேருக்கு பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய இடத்துல இந்த பழைய துணிகள் நம்ம அன்றாடம் உடுத்தக்கூடிய துணிகள் வாஷ் பண்ணி தான் உணர்த்துவோம். அந்த மாதிரியான துணிகள் வந்து இருக்கக்கூடாது. அதாவது பணம் மட்டுமே புழங்கக்கூடியது, பணம், நகை, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் புழங்கக்கூடிய இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சோ அல்லது தெய்வத்துக்கிட்ட வச்சிருக்கேன். ஒரு நோட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம்னா அந்த நோட்டை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நோட்டையும் வந்து தனியாக ஏதாவது ஒரு இடத்துல பீரோலியோ இது மாதிரியான ஒரு இடத்துல நீங்க தனியா வச்சிடலாம். இது எவ்வளவு நோட்டு சேர்ந்தாலும் சரி, நீங்க வந்து 50 நோட்டு 100 நோட்டு எவ்வளவு நோட்டு சேர்ந்தாலும் அவ்வளவு நோட்டுகளும் உங்கள் வீட்டிலே இருக்க இருக்க அதோடைய பலன் வந்து மிகப்பெரிய அளவிலே பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை வந்து நீங்க வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு காலம் வேணாலும் சேர்த்து வச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு அதுல இருந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்ப நம்ம வந்து இதுக்கு நீங்க முதல்லயே பிளான் பண்ணணும். எனக்கு வந்து நான் சின்ன சைஸ் நோட்டே வந்து நிறைய பேஜஸ் இருக்க மாதிரியான ஒரு நோட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வாங்கிக்கோங்க. மினிமம் நம்ம வந்து குழந்தைகளா எழுதுற மாதிரியான ஒரு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நோட்டா இருக்கணும். பெரிய நிறைய பேஜஸ் இருக்க மாதிரி இருந்ததுன்னா கூட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து இதை வந்து எழுதி வரலாம். எழுத வேண்டிய விஷயம் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதணும். அந்த பேஜ்ல வந்து ஒரு பேஜ்ல எவ்வளவு எழுதணும், 108 எழுதணுமா 54 எழுதணுமான்ற கவலை வேண்டாம். ஒரு பேஜுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு எழுத முடியுமோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நுணுக்கி ஃபுல்லா பேஜ் ஃபுல்லா எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுவும் ஒரு ராமஜெயம் மாதிரியான ஒரு முறை தான். ராமஜெயம் கிடையாது, ஆனால் ராமஜெயம் மாதிரி ஒரு முறை தான். உங்களால வந்து நோட்டு ஃபுல்லா எவ்வளவு எழுதணுமோ எழுதுங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நோட்டை வச்சுக்கொள்ள முடியாதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு 4-5 வருடம் கழித்து அவ்வளவு நோட்டு சேர்ந்துருச்சு, நிறைய நோட்டு சேர்ந்துருச்சு எங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு அஸ்திவாரம் போட்டு வீடு ஏதாவது நீங்க கட்டுறீங்கன்னா அதுக்கு அஸ்திவாரம் போடுற இடத்துல இதை போட்டு விடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்ககிட்டயே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு செல்வ நிலை வந்து உங்களை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதா இதோடைய சூட்சமே. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து கோயில்ல கொண்டு போய் போடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் கூட நம்ம வந்து கோயில் ஏதாவது ஒரு கோயில் அஸ்திவாரத்தை கூட கொடுத்துருங்கிற மாதிரியான விஷயமா கூட சொல்லுவேன். அந்த மாதிரி இல்லாமல் இந்த விஷயம் வந்து கோயிலுக்கு கொடுக்கறது நல்லதுதான். பட் இந்த விஷயம் வந்து நான் சொல்றது வந்து உங்களுடைய தலைமுறைகளுக்கும் வந்து சேர வேண்டும். இதனால உங்களுக்கு ஒரு பயன் தர வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த டேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ல மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. மத்த டைம்ல வந்து நீங்க செய்யலாம். தாராளமாக எழுதி வரலாம். ஏதாவது ஒரு நாள் எழுதாம விட்டுட்டேன், இன்னைக்கு எழுதாம விட்டதுனால எனக்கு ஏதாவது பயன் போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த பயன் வந்து இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து தினசரி அதை எழுதுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. 30 நாள்ல ஏதாவது ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது விட்டு போச்சு, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. வேற ஏதாவது ஒரு இறப்பு திட்டம் அந்த மாதிரியான டைம்ல எல்லாம் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது. நீங்கள் எழுத வேண்டிய மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நான் இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். இதை மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். தயவு செய்து வாய் விட்டு சொல்லாதீர்கள். மனதிற்குள் சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் எழுதுங்க. எந்த டைமும் கிடையாது. உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல எழுதலாம். இன்னைக்கு இந்த டைம்ல எழுதிருந்தா நாளைக்கு அதே டைம்ல எழுதணுங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு மந்திரத்திற்கு கிடையாது. அதனால நீங்க வந்து தினசரி எழுத வேண்டுமே தவிர இந்த மாதிரியான வேற எந்த ஒரு ரூல்ஸுக்கும் நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீம் தனதாயை ஸ்ரீம், இதுல ஓம் வராது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஓம் வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயோ முடியலையோ நான் வந்து இந்த ஓம் வந்து மந்திர கட்டு போடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வராது. ஸ்ரீம் தனதாயை ஸ்ரீம், இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நான் வந்து கீழே வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி வாருங்கள். ரொம்ப பண கஷ்டத்துல யாராவது இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தை அப்படியே எடுத்து கூறுங்கள். அதாவது நான் சொன்னதுல வந்து எதுவும் ஒரு மிஸ் ஆகாம அவங்க வந்து தவறாக செய்து விடக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில மெத்தட்ல வந்து ஏதாவது ஒரு தவறாக அவர்கள் செய்து விட்டாலும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதனால வந்து எந்த ஒரு நம்ம வந்து கர்மாவை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில விஷயத்தெல்லாம் நல்ல விஷயத்தை பகிருங்கள், அது வந்து உங்களுடைய கர்மாவை வந்து ஆட் பண்ணிட்டே போகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படியே புரிந்து கொண்டு கரெக்டா நீங்க அவங்க கிட்ட எடுத்து கூறுவதோ அல்லது நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்றதோ எந்த மாதிரியான ஒரு விஷயமும் சரி, உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இந்த பண ரீதியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பல பேருக்கு சொல்ல நமக்கு வந்து அதிகமாக வர இருக்கும். அதாவது வந்து நான் இதை பண்றேன் நீங்க பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாராளமாக பலருக்கும் எடுத்து கூறுங்கள். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். செய்து பயனடையுங்கள்.